இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டின் பொதுக்காலம் 15ஆம் ஞாயிறு மறையுரையை கேட்பதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் உங்கள் உள்ளத்தில் நிரம்புவதாக, உங்கள் இல்லத்திலும் வந்து குடிகொள்வதாக. ஆக இந்திய நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது விதைப்பவர் உவமையை பற்றி ஆண்டவர் சொல்லுகின்றார். முதல் வாசகத்திலும் விதையை பற்றி பேசப்படுகிறது. அதை போன்று நற்செய்தியிலும் விதையை பற்றி பேசப்படுகிறது. இந்த விதை என்பது இங்கே இறை வார்த்தை என்று நாம் சொல்லலாம். ஆனால் அதே வேளையிலே இயேசு இந்த விதையை இறை வார்த்தையோடு ஒப்பிடுகிறார். இந்த இறை வார்த்தையோடு ஒப்பிடுகின்ற பொழுது அந்த இறை வார்த்தையை பற்றி மட்டுமே சொல்லாமல் அவர் 3 விதமான மனநிலைகளை பற்றியும் பேசுகிறார். அதாவது வழியோரமாக விழுந்த விதைகள், அடுத்ததாக பாறையின் மீது விழுந்த விதைகள், இன்னொன்று என்ன, முட்செடிகளின் நடுவில் விழுந்த விதைகள், இறுதியாக நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் என்று சொல்லுகின்றார். ஆக வழியோரம் விழுந்த விதைகள் என்று சொல்லுகின்ற பொழுது வரலாற்று ரீதியாக பார்க்கின்ற பொழுது இஸ்ராயல் நாட்டில் வயல்களுக்கிடையே மக்கள் நடந்து செல்லும் குறுகிய பாதைகள் இருந்தன. ஆக மக்கள் தொடர்ந்து நடப்பதால் அந்த மண் பாறை போன்று கடினமாகியிருக்கு. இன்று அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எனக்கு எல்லாம் தெரியும், என்னால் எல்லாம் செய்துவிட முடியும் என்ற அகந்தையில் வாழுகின்ற பொழுது, அதை போன்று உலக காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்மை சார்ந்திருக்கின்றவர்களையும் கவனிக்காமல் இருக்கின்ற பொழுது நாமும் கல் நெஞ்சக்காரர்களாக இருக்கின்றோம். அங்கே இறை வார்த்தை விழுந்தாலும், அன்பு கொட்டினாலும், மன்னிப்பே கிடைத்தாலும் மாற்றங்கள் நிகழாது. காரணம், அது உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்காத ஒரு இதயமாக இருக்கிறது. அந்த இதயம் என்னிடம் இருக்கலாம், உங்களிடம் இருக்கலாம். ஆனால் பகுத்தாய வேண்டியது நம் ஒவ்வொருடைய கடமையாக இருக்கிறது. இரண்டாவதாக பாலை நிலத்தில் விதை விதைக்கப்படுகிறது. இந்த பாறை நிலம் என்று சொல்லுகின்ற பொழுது வேறில்லாமல் காய்ந்து போயிருக்கின்ற ஒரு இடம். அதாவது பாலஸ்தீன் நாட்டில் பல பகுதிகளில் மண்ணுக்கு அடியில் ஒரு மெல்லிய சுண்ணாம்பு பாறை இருக்கும், சுண்ணாம்பு படிவம். மேலே பார்க்க நல்ல மண் போல தெரியும், ஆனால் வேர் உள்ள இறங்க முடியாது. சூரியன் உதித்தாலும் அது காய்ந்து விடும். ஆக அந்த விதையை போடுறாங்க, வளர்ற மாதிரி இருக்கு, ஆனால் காய்ந்து விடுகிறது. காரணம், வேறு உள்ள போக முடியாது, மேலே சூரியனுடைய. ஆக ஆரம்ப காலத்தில் உற்சாகத்தோடு விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள் திருமண வாழ்க்கையிலே ஆரம்பத்திலே திருமணம் செய்த அந்த நேரங்களிலே மகிழ்ச்சியாக அந்த குடும்ப வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பிக்கின்றார்கள். ஆனால் சிறிது துன்பம் வந்தவுடனே சோர்ந்து போய்விடுகிறார்கள். ஏன் இந்த சிறு துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை? அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது முட்புதர்கள், இவைகள் வார்த்தையை நெருக்கி விடுகின்றன. விவசாய வரலாற்றில் ஒரு நிலத்தை மேலோட்டமாக சுத்தம் செய்துவிட்டு விதைத்தால் மண்ணுக்குள் இருக்கும் முட்களின் வேர்கள் வேகமாக வளர்ந்து பயிரை வளரவிடாமல் மூச்சு திணற செய்துவிடும். அதுபோன்றுதான் இந்த உலகிலே இந்த கவலைகள், அதுபோன்று செல்வத்தின் மீது இருக்கின்ற மாய போலித்தனம். இன்னைக்கு கவலைகள் அதிகமாக இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் கவலை இல்லாத ஒரு மனிதர்கள் இருக்கிறார்களா? சரி, நம்ம கவலைப்படுறோமே, கவலைப்படுவதனால் ஏற்படுகின்ற நன்மைகள் ஏதாவது இருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக எதுவும் இல்லை. அதை போன்றுதான் செல்வத்தின் மீது கொண்ட மாயை. எதுக்கோ ஓடிக்கிட்டு இருக்கிறோம். பணம் தேவை, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நாம் சேமிப்பதிலே கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கைக்கு 10 லட்சம் தான் தேவை என்றால் 1 கோடி தாண்டினாலும் 2 கோடி தாண்டினாலும் இன்னும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களும் இருக்கின்றார்கள். கையில் கிடைப்பவற்றை அப்பொழுதே செலவு செய்துவிட்டு, ஆக எந்த ஒரு சூழலிலும் அவர்கள் மேல் நோக்கி வருவதற்கு வழி இல்லாமல் போய்விடுகிறது. ஆக இன்றைய வாழ்க்கையை, அதாவது இந்த உலகை இதோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலகம் டிஜிட்டல் மயமாகி இருக்கிறது. 1970 அல்லது 1990களில் நமக்கு டெலிவிஷன் நம்ம பார்த்ததே பல ஆண்டுகளுக்கு முன்பாக. ஆக தொடக்க காலங்களில் விளம்பரம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சில எண்ணிக்கையில் இருக்கும், ஒரு 100, 10 அந்த மாதிரி இருக்கும்.
ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு மனிதன் தினம் ஆயிரக்கணக்கான டிஜிட்டல் விளம்பரங்களை பார்க்க முடியும். ஏன்னா நம்ம எப்போவுமே சமூக ஊடகத்தில் தான் இருக்கிறோம். ஒன்று கையில் ஃபோனை வச்சுருக்கிறோம், அல்லது கம்ப்யூட்டரில் இருக்கிறோம், அல்லது தொலைக்காட்சி, அல்லது ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். அது வெளியே பார்த்தாலுமே பல விளம்பரங்கள். ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா, நம்ம நிஜத்தில் வாழக்கூடாது, நம்ம அந்த உலக முட்புதற்குள்ள வாழணும். அதாவது நம்முடைய கவனங்களை சிதறடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய கவனங்களை சிதறடிப்பதற்காக பல மில்லியன் கணக்கில் பணங்கள் கொட்டப்படுகிறது. நாம் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ தேவையில்லாதவற்றையும் வாங்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுகின்றோம். வாங்கிய பின்பு அதை பயன்படுத்தக்கூடிய சூழல். ஆக அந்த அளவிற்கு நம்முடைய சிந்தனைகள் சிதறடிக்கப்படுகின்றன. நம்முடைய எண்ணங்களை நமதாக்க கூட நமக்கு தகுதியற்ற நிலையில் இருக்கின்றோம். என்றால் பிறருடைய எண்ணங்களை எடுத்து அதுதான் உண்மை என்று நம்புகின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். ஆக மற்றவர்கள் எப்படி வாழுகின்றார்கள், அவங்க பணக்காரங்களா இருக்கிறாங்க, அவங்க சொகுசா இருக்கிறாங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க என்று அவர்களை பார்த்து, அது சினிமாவாக இருக்கலாம், இன்னும் பல நிலைகள் இருக்கிறது, அவற்றை பார்த்து அவற்றை போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமே ஒழிய இறைவன் கொடுத்திருக்கின்ற அந்த வார்த்தையை நாம் வாழ்வாக்க வேண்டும், நம்முடைய உள்ளத்திலே அவற்றை வளர்க்க வேண்டும் என்று நாம் விரும்புவதில்லை. ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? நீங்கள் உங்களுடைய குடும்பத்திலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், கணவன் மனைவி பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், குடும்பம் அமைதியாக இருக்க வேண்டும், அன்பு நிறைந்த குடும்பமாக இருக்க வேண்டும், ஒருவரை புரிந்து வாழுகின்ற ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? பல குடும்பங்களிலே இன்று ஒருவர் மற்றவரோடு பேசிக்கொள்வதில்லை. காரணம் என்ன? நீ பெரியவனா நான் பெரியவனா, நான் பெரியவனா நீ பெரிய என்ற அந்த ஒரு போட்டி பொறாமைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆக அந்த ஒருவருக்குள் ஒருவர் மன்னிக்க முடியாத ஒரு சூழல் அல்லது இதயம் கடினமாகிவிட்டால் அங்கே இறைவார்த்தையும் வளரப்போவதில்லை, அன்பும் வேறுண்ட முடியாது. அதை போன்று இன்று நாம் வளர்க்கின்ற நம்முடைய பிள்ளைகள், சிறு வயதில் இந்த குழந்தைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறோம்? ஆடம்பரமாக வாழ சொல்லிக் கொடுக்கிறோமா? ஒழுக்கத்தோடு வாழ சொல்லிக் கொடுக்கிறோமா? சவால்களையும் துன்பங்களையும் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்றோமா? நீங்கள் சவால்களையும் பிரச்சனைகளையும் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று வாழ்வின் மூலம் காட்டி கொடுத்தவர்களுக்கு சொல்லிவிட்டால் அவர்கள் பல தோல்விகளை சந்திக்க மாட்டார்கள். இன்று பல நாம் அன்றாடம் செய்தித்தாளில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மதிப்பெண் குறைவினால் தற்கொலைகள், இன்னும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற பொழுது தங்களுடைய வாழ்வை மாய்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல். இந்த தங்களுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் சிறு வயதிலேயே போதைப் பொருட்களுக்கு அடிமையாகின்ற ஒரு சூழல். ஆக இப்படிப்பட்ட சூழலே இறை வார்த்தையை நாம் எந்த நிலத்தில் விதைக்க முடியும்? பிள்ளைகளிடத்தில் விதைக்க முடியுமா? ஆக பிள்ளைகளிடத்தில் விதைக்க முடியவில்லை என்றால் அதற்கு காரணம் யாராக இருக்கிறார்கள்? உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை நல்லதாக இருக்கிறது என்றால் நீங்கள் பிள்ளைக்கு சரியான வளர்ப்பை கொடுப்பீர்கள் என்பதுதான். ஆக பலர் இன்று குழந்தைகள் தங்களாக வளர்ந்து விடுவார்கள் என்ற எண்ணத்திலே பணம் சம்பாதிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். சம்பாதிப்பது தவறில்லை, ஆனால் பெரிய வீடு கட்டணும், சமுதாயத்தில் அந்தஸ்து பெற வேண்டும் என்று ஓடிக்கொண்டு தங்களுடைய குடும்பங்களோடு தொடர்பற்ற நிலையில் இருக்கின்றார்கள். முட்புதருக்குள் சிக்கிக்கொண்ட குடும்பங்களாக இருக்கிறது. இப்படிப்பட்ட குடும்பத்திலே மகிழ்ச்சியும் இருக்காது, கடவுளுடைய அருளாற்றலும் வளர முடியாது. காரணம், எல்லாரும் சேர்ந்திருந்தால்தான் கடவுளுடைய அருள் கிடைக்கும். கணவன் நிச்சயமாக மனைவியுடைய அன்பை எதிர்பார்ப்பார், மனைவி நிச்சயமாக கணவனுடைய அன்பை எதிர்பார்ப்பார், பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோருடைய அன்பை எதிர்பார்ப்பார்கள். நீங்கள் எவ்வளவுதான் பணத்தை கொண்டு கட்டினாலும் பணத்தை விட அன்பை எதிர்பார்க்கக்கூடிய பல சூழல்கள் இருக்கிறது. அது கிடைக்காத பட்சத்தில் வேண்டுமென்றால் அவர்கள் பல தேவையற்ற எண்ணங்களை தங்களுக்கு கொண்டு இருக்கலாம். ஆனால் அடிப்படையில் ஒரு மனிதன் தேடுவது அன்புதான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்திய நற்செய்தியில் ஆண்டவர் சொல்வது நற்நிலமாக, நல்ல நிலமாக நாம் மாற வேண்டும். ஆக இறைவன் வார்த்தைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறார். அது விழித்தின் வாயிலாக இருக்கலாம், அல்லது நம்முடைய மனசாட்சியின் வழியாக இறைவன் சொல்லலாம், நாம் சந்திக்கின்ற மனிதர்கள் வழியாக நமக்கு கொடுக்கலாம், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் வழியாக இறைவன் நமக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், அன்றைய காலகட்டத்திலே பாலஸ்தீன நாட்டிலே சராசரி அறுவடை, அதாவது விவசாயம் பண்ணிட்டு சராசரி அறுவடை என்றால் ஒரு விதைக்கு 10 மடங்கு தான் கிடைக்கும். ஆனால் இயேசு சொல்கிறார் 100 மடங்கு கிடைக்கும் என்று சொல்கிறார்.
இது மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட நிலையில் உள்ளது. அதாவது ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதுதான். நீங்கள் இறைவனுக்கு உங்களை இதயத்தை கொடுங்கள், இறைவன் அதை செழுமை உள்ளதாக மாற்றுவார். நீங்கள் உங்களுடைய வாழ்வை இறைவனத்தில் ஒப்படையுங்கள், அவர் உங்களை வழமையாக்குவார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய இதயங்களை பண்படுத்தும். அது இணைந்து ஜெபிப்பதன் வழியாகவாக இருக்கலாம், ஒருவருக்கு நல்லவற்றை கற்றுக் கொடுப்பதன் வழியாக இருக்கலாம், பேராசையற்ற இருப்பதை வைத்து மகிழ்ந்து அவற்றில் முன்னுரிமை கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து முன்னேறுகின்ற குடும்பங்களாக எண்ணங்களை கொண்டவர்களாக வாழ்பவர்களாக இருக்கலாம். ஆக இப்படிப்பட்ட உண்மை நிலையை குழந்தைகளுக்கு சொல்லி, குடும்பம் என்பது ஒரு கோவில், அந்த குடும்பத்திலே அன்பு இருக்க வேண்டும், இறை வார்த்தை இருக்க வேண்டும், உழைப்பு இருக்க வேண்டும், ஒற்றுமை இருக்க வேண்டும் என்ற எண்ணங்களை நமக்கு கொண்டவர்களாக வாழ்வோம். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் நாம் மற்றவர்களுக்கு தேவையானவர்களாக அல்லது பன்மடங்கு மற்றவர்களுடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக வாழக்கூடிய அருளை இறைவன் கொடுப்பார். அதைவிட நாமும் அப்படி வாழ முடியும் என்பதை உணர்ந்து இந்த நாளை இறைவனுக்கு ஒப்புக்கொடு ஜெபிப்போம். இறைவன் நம்ம ஒருவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.